ஆக்ஷன். போதுமா? இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ நேரமாக கற்றுக்கிட்ட ஒரு முக்கியமான டேட்டா டைப் என்ன? வேர் ஏ வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கிறது. கரெக்டா? இந்த ஸ்ட்ரிங்கில் நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணலாம்? ஹலோன்னு ஸ்டோர் பண்ணலாம். இன்னும் சின்னதாக ஏதாவது ஸ்டோர் பண்ண முடியுமா? இன்னும் சின்னதா? ஸோ இருக்கிறதுலே சின்னதாக நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ண முடியும்? ஹெச்சையும் இல்லாமல் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும். கரெக்டா? இதுக்கு பேர் எம்டி ஸ்ட்ரிங், ஒன்றுமே இல்லாத ஒரு ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு புது டேட்டா டைப் சொல்லி தரப்போறேன். ஆனால் அதுவும் ஸ்ட்ரிங்கு தான். அது என்னன்னா ஸ்ட்ரிங் கொஸ்டின் மார்க். அது என்ன ஸ்ட்ரிங் கொஸ்டின் மார்க்? அதாவது இதுக்குள்ள எம்டி ஸ்ட்ரிங் இருக்கலாம், ஹெச் இருக்கலாம், ஹலோ இருக்கலாம். இது இல்லாமல் இன்னொன்று புதுசாக இருக்கலாம். அதுக்கு பேர் நல். ஓகேவா? இதுக்குள்ள நல் இருக்க முடியாது. நல்னா என்ன? ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு குழப்பம் வருதா? அதுதானே எம்டி ஸ்ட்ரிங்கு. எம்டி ஸ்ட்ரிங்னாவே ஒன்றும் இல்லை தானே. ஒன்றுமே இல்லைன்னா அப்போ என்ன? ஸோ ப்ரோக்ராமிங்கில் இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸ் வரும் வேர் நீங்கள் வந்து என்ன டேட்டா வேணாலும் என்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட நீங்கள் வச்சிருக்கிற லேப்டாப்போட பிராண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து லேப்டாப்பை வச்சிருக்காமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் எம்டியாக கொடுப்பீங்க. நீங்கள் சொல்லவே விரும்பலினா, நீங்கள் ஒன்றுமே சொல்லலினா, நீங்கள் அந்த டேட்டாவில் போய் என்ட்ரியாக போடலினா, அப்போ அது எப்படி ஒன்றும் இல்லைன்னு எடுத்துக்கிறது? அப்போ அதை நம்ம நல்லுன்னு எடுத்துக்குவோம். புரியுதா? இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் எம்டிக்கும் நல்லுக்கும் வித்தியாசம். இந்த பேப்பர் ரோல் தீர்ந்து போயிடுச்சு, அது எம்டி. பேப்பர் ரோலோட அந்த இது கூட இல்லைன்னா அது நல். புரிஞ்சுதா? நல்லுங்கிறது எம்டிக்கும் கம்மி. இப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நல்லா இருக்கா? இந்த மாதிரி நல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம ஒன்றுமே என்ட்ரு பண்ணாமல் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உள்ள நல் போகும். இந்த மாதிரி நிறைய இடத்துல நல் போகும். இன்னொரு இடத்துல எங்கே நல் போகும்னா, நீங்கள் ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றலாம். கரெக்டாக? 35ங்கிற ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றினா 35 மாறும். கரெக்டாக? ஆனால் ஹலோங்கிற ஸ்ட்ரிங்கை நம்பராக மாற்றினா அப்போ நல் போகும். புரிஞ்சுது? அது 0ன்னு மாற்ற முடியாதுல்ல. நீங்கள் இப்படி ஹலோங்கிறது வந்து இதாக மாற்றினா 0, இப்போ 0 வந்தானு மாற்றுவீங்க. அப்போ அந்த இடத்துல இல்லை இது ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிறத நல்லுன்னு மாற்றிக்குவீங்க. புரிஞ்சிருச்சா நல்ல என்னன்ட்டு? ஸோ அந்த நல்ல ஸ்டோர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. இதை வந்து நீங்கள் அரேல கூட பண்ணலாம். இப்போ ஒரு அரே வந்து க்ரியேட் பண்ணுறீங்கன்னா, சி வந்து நம்ம ஒரு அரே வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்னு வைப்போமா, ஈக்குவல் டு லெட்ஸ் சே அரே லிஸ்ட் ஆஃப்னு வைப்போமா. இதில் கூட நீங்கள் இந்த அரே லிஸ்ட் ஆஃப்னு வைக்கிறதுல கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு கொஸ்டின் மார்க்கை போடலாம். அப்போ இது நல்லாயிரும். அது இதனால் நல்லையும் ஸ்டோர் பண்ண முடியும். அவ்வளோதான். இதனால் அரே லிஸ்ட்டையும் ஸ்டோர் பண்ண முடியும். புரியுதா? ஸோ இதை விட இது வந்து பெட்டர். இதனால் இது ஸ்டோர் பண்ணுற எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண முடியும். அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்டோர் பண்ண முடியும், நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும், எல்லாமே ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ்குள்ள நம்பர் ஸ்டோர் பண்ண முடியும். கூட சேர்ந்து நல்லையும் சேர்ந்து அடிஷ்னலாக சேவ் பண்ண முடியும். புரிஞ்சுச்சா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஏபிசிடின்னு வச்சுருக்கோம். இதை வச்சு சின்ன சின்ன ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். வச்சு இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம எடுத்துடலாம். ஜஸ்ட் அவாய்ட் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணுறேன். என்னென்னா, இன்புட் வாங்கினேன் இல்லையா, IT.value, சரி I1.value, இதை வந்து .to int மாற்றுறேன். ஓகேவா? இப்போ லெட்ஸ் சே வேர் k ஈக்குவல் டுன்னு போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நான் இப்போ இதை ரன் பண்ணேன்னா சூப்பராக நடக்கும் பாருங்கள். 1ன்னு கொடுத்து நான் இதை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 1ங்கிற நம்பராக மாறி போயிடும். 1Aன்னு கொடுத்து பண்ணேன்னா ஆப் கிராஷ் ஆயிடும். புரிஞ்சுதா? ஏன்னா இந்த நம்பரை மாற்ற முடியாதுல்ல. 1Aவை நீங்கள் எப்படி ஒரு நம்பராக மாற்றுவீங்க? புரிஞ்சா உள்ள என்ன நடந்திருக்கும்ன்ட்டு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா,
இங்கே டபுள் கொஷின் மார்க் போட்டு நல் போடலாம் ஸ்விஃப்ட்டில். இதில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. அது நவரீஸ் இருக்கிறது சாட் ஜிபிடி. இன் கோட்லின் ஹவு டு, இப்போ எனக்கு என்னென்னா இன் கோட்லின் இதை நான் செய்கிறப்போ when user gives characters app crashes, how to handle it to return null without using if else. if else யூஸ் பண்ணி ஈஸியாக பண்ணலாம். நான் வந்து if else வந்து இன்னும் உங்களுக்கு இல்லாத டு இன்டர்னல்னு ஒன்று இருக்குது. சூப்பர். டு இன்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுலேயே இன்ட் ஆர் நல்லுன்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுன்னா ப்ராப்பராக நம்பர் கொடுக்க முடியும், நல்ல கொடுத்துரும். புரியலையா? அதாவது டு இன்ட் என்ன பண்ணும், இன்ட்டை தான் கொடுக்கும். கரெக்டாக? ஸோ 55 கொடுத்தனா 55 டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்தனா அது எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும், 55 ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் 5A நான் கொடுத்துட்டேன்னா 50A ரிட்டர்ன் பண்ண முடியாதுல்ல, அப்படி ஒரு நம்பர் இல்லை. அதனால் இது என்ன பண்ணால் ஆப்பை கிராஷ் பண்ணிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி டூ இன்ட்டை யூஸே பண்ணக்கூடாது, ஆர் நல்லா தான் நீங்கள் பண்ணணும். இது என்ன பண்ணுன்னா 55 கொடுத்தா 55 ரிட்டர்ன் பண்ணும், 5A கொடுத்தா நல்ல ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? இப்போ இதுக்குள்ளே நல்ல இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து CLK போட்டோம்னா உங்களுக்கு இது என்ன நடக்குதுங்கிறது கிளியராக புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் 1 மட்டும் கொடுக்குறேன். இப்போ நான் ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணுறப்ப பாருங்கள், ஒழுங்காக கிளிக் ஆச்சுன்னா ஆயிருக்கு. ஸ்க்ரால் பண்ணி பார்க்கணும். 111 வந்திருக்கு, நான் 3 தடவை கிளிக் பண்ணதுக்கு, தெரியுதா? ஆனால் இப்போ நான் என்ன பண்ணலாம், இங்கே போய் 1Aன்னு அதை மாற்றுறேன். இப்போ கொடுத்தனா நல் வந்துருச்சு, பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் கேட்பீங்க ஈஸியாக 0 கொடுத்துட்டு போகலாமேன்னு. ஆனால் என் கொஸ்டின் என்ன, இங்கேயே நான் 0 கொடுத்தேன்னா இப்போ எனக்கு 0 வந்து தானே ஆகணும். அப்போ நான் 0A கொடுத்தேன்னா எனக்கு நல் தானே வரணும். இப்போ எப்படி 0Aக்கு 0 கொடுத்தா பிரச்சனையாகும் தானே, இதனால தான். அப்படி உங்களுக்கு இல்லை, வேறு ஏதாவது நம்பர் கொடுத்தா 0ன்னு அதுவே எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ நல்லா வச்சு ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதை இப்போ நல்லா ஹேண்டில் பண்ணிடுதில்ல. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல வந்து இல்லை, அது வந்து இஃப் எல்ஸ்குள்ளே போகும். இஃப் ஒருவேளை, இஃப்னா ஒருவேளை உள்ள 0 உள்ள நல் இருந்தால் அப்படியே 0 பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிடலாம். அந்த மாதிரிலாம் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே நான் இப்போதைக்கு போக விரும்பல. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப் சும்மா கிராஷ் ஆகிட்டு இருக்காது. நீங்கள் நல்லா யூஸ் பண்ணால் கிராஷ் ஆச்சு பார்த்தீங்களா? ஜாவாவில் வேஸ்ட் பண்ணுறதுன்னா அது நல் கிடையாது, கோட்லினில் தான் நல்லா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதனால் ஜாவாவில் அடிக்கடி ஆப் கிராஷ் ஆகும். அதனால தான் கூகுளில் என்ன மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு கோட்லின் வச்சு பில்டு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நல்ல இருக்கிறதால உங்களுக்கு சும்மா ஆப் கிராஷஸ் வராது, நிறைய எரர்ஸ் வராது, இதெல்லாம் மினிமைஸ் ஆகும். அண்ட் தட் இஸ் வை இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ த லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஆல்வேஸ் ஒரு புது டெக்னாலஜி வருதுனாவே பழைய டெக்னாலஜியில் இருக்கிற எரர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை விட்டுட்டு இல்லை எல்லாரும் ஜாவா கற்றுக்குறாங்க நானும் கற்றுக்குறேன்ட்டு போனோன்னா தப்பு இல்லை, கற்றுக்கலாம். ஆனால் we'll have to face all those problems. பட் அதுக்காக ஜாவா கற்றுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரல. ஜாவா நீங்கள் எப்படியும் கற்றுக்குவீங்க. ஆனால் கோட்லின் கற்று முடிச்சு நீங்கள் ஜாவா கற்றுக்கிறப்போ ஒரு அந்த பிளேலிஸ்ட் அனுப்பிச்சு என்ன ஒரு நாள் முடிச்சிடலாமா? ஒரு 1 day நீங்கள் ஜாவா ஃபுல்லாக கற்றுக்கலாம். இட்ஸ் அட் ஈஸி. ஏதோ ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்கன்னா போதும். 1 language ஃபுல்லாக கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேறு எந்த லாங்குவேஜ் வேணாலும் வித்தின் 1 day கற்றுக்கலாம், வித்தின் 1 hour கற்றுக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுவீங்க, வேர் ஏ ஸ்ட்ரிங்னு பண்ணுவீங்களா? இதுவே ஜாவாவில் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிங் ஏ ஈக்குவல் டு இப்படி கொடுப்பீங்க. இதில் வேர் ஏ ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறீங்க, இது ஸ்ட்ரிங்காக ஒரு ஏவை கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறீங்க. இவ்வளோ தான் ஜாவா. இதில் செமிகோலன் போட்டுரும், இப்படி போட்டிங்கன்னா ஜாவா. இதுவும் ஒன்று தான், புரியுதா? இவ்வளவு தான். இது கோட்லியுமே இது ஜாவா.
என்னன்னா உங்களுக்கு இந்த ஜெட் பேக் கம்போஸ் இல்லாதனால இரிட்டேட்டிங்காக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஜெட் பேக் கம்போஸ் இருக்காங்க 2 லைனில் வந்து 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சுட்டீங்க. அதில் ஞாபகம் இருக்கா, அந்த இதுக்கு போய் XMLக்கு போய் அதில் ஒரு 10 லைன் எழுதி மறுபடியும் ஒரு 10 லைன் எழுதி லீனியர் லே அவுட் ஹரிசான்டல் லே அவுட் அதெல்லாம் வச்சு அதுக்கு ஒரு ஐடியா வச்சு அந்த ஐடியா இதில் வச்சு கால் பண்ணி இதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இட்ஸ் நாஸ்டாலஜிக் ஃபார் மீ. எனக்கு உண்மையாக இப்போ கூட அதை பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் அதில் தான் நான் கற்றுக்கிட்டேன். நான் ஆண்ட்ராய்டை கற்றுக்கிட்டது அது அதில் தான். ஆனால் எனக்கு ஜாவா பிடிக்காது. ஓகே, எனக்கு ஜாவா பிடிக்காம போனது காரணம் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் தான். எரன்னு வந்து 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 அதை பார்த்து டென்ஷன் ஆகி எனக்கு ஜாவாவை நான் விருத்துட்டேன். ஓகே, ஸோ இதோட கொஞ்சம் ஏதாவது கஷ்டமாக கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் அவுட்புட் ரைஸ்லாம் பண்ண சொல்லணும்னு பார்த்தேன். ஓகே, சிம்பிளாக இது பண்ணலாமா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா k = k+1 ஒன்று போடுவோம். இப்போ CLK. இப்போ நான் இதில் 5 அடிச்சு இந்த பட்டன் அமுத்துறேன். எனக்கு என்னென்ன அவுட்புட் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா கட்டுது? K வந்து ஒரு இன்ட் கொஸ்டின் மார்க். ஒருவேளை நல் இருந்தால் நல் கோட் எப்படி ஒன்று ஆட் ஆக முடியும்? ஆட் ஆக முடியாது பார்த்தீங்களா? அதனால தான் அது வந்து எரர் காட்டுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல அதை ஹேண்டில் பண்ணணும். சரௌண்ட் வித் நல் செக்னாவே அது ஆயிக்கும். ஆனால் அதுக்கு இஃபை கேட்கும். அதுதான் பிரச்சனை. கேங்கிறது வேரியபிள் நேம். ஒருவேளை நல்லா இருந்தாங்கிறதுக்காக கொஸ்டின் மார்க். எப்படி .2 ஸ்ட்ரிங் .2 இருக்கிறோமோ அந்த மாதிரி .let. இதோட அர்த்தம் என்னன்னா ஒருவேளை கே நல்லா இல்லைன்னா, ஓகே, ஒருவேளை கே நல்லா இல்லைன்னா இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நடக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எப்படி இந்த இடத்துல இட்டு தானே வந்து இது இந்த இடத்துல நம்ம இட்டுன்னு யூஸ் பண்ணால் அது டைப் பண்ணுறதோ அந்த மாதிரி கேக்குள்ளே இருக்கிறது இட்டுக்குள்ளே வந்துடும் இங்கே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இட்டை வந்து இட்டு கூட +1 ஆட் பண்ணுவோம். இட் +1. இப்போ எரர்களில் பார்த்தீங்களா? இதை வந்து நம்ம ஒரு வேரியபிள்குள்ளே கூட வைக்கலாம். வேர் ASDன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த ASDயை பிரிண்ட் பண்ணலாம். சாரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் 5ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு சொல்லுங்க லாக் ஆட்டில் என்ன வரும்? நான் இந்த பட்டனை கிளிக் பண்ணா 5 வந்துட்டு 6 வரும். இங்கே 5 வருதா? 5 இன்டீஜராக மாதிரி இதுக்குள்ளே போய் ஃபர்ஸ்ட் 5 வந்துடும். அதுக்கப்புறம் அந்த 5 விட்டுக்குள்ளே வந்து 5+1 ஆகிட்டு 6 பிரிண்ட் ஆகும். வந்ததா? ஆனால் அதுவே நான் 5A கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகும்? அப்புறம் இதுக்கு இந்த இடத்துக்கு இதுக்குள்ளேயே போகாது. ஏன்னா நல்லா இல்லையா தானே இதுக்குள்ளே வரும். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் வரும். இதை வந்து எந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வழியாக நீங்கள் ஏதோ ஒரு டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? அந்த டேட்டா வச்சு நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் உங்கள் ப்ரோக்ராமில் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு எழுதிடுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நெட் இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே இருக்கிற எதுவுமே ரன் ஆகாது, லோடிங்லேயே நிற்கும். நெட்டு கிடச்சிருச்சுன்னா இதுக்குள்ளே வந்து இதில் இருக்கிறதெல்லாம் நடக்கும். இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டீங்க, நீங்கள் வந்து இந்த இடத்துல நான் வந்து வெறும் 2 இன்ட்டே வச்சுக்கிறேன்னா நெட்டு இல்லைன்னா ஆப் கிராஷ் ஆயிடும். யூஸருக்கு என்னன்னே தெரியாது. புரியுதா? ஸோ யூஸருக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கறதுக்காக இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆப் ரொம்ப சூப்பராக வரும். இப்போ கே லெட்டுன்னு போட்டோம்னா இதுக்குள்ளே வர்றது அத்தனையுமே வந்து ஒன்லி இஃப் கே இஸ் நாட் நல். இந்த இடத்துல வந்து நம்ம மறுபடியும் கே யூஸ் பண்ணலாம். ஆனால் கே கூட ஆட்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடத்துல கே நல்லா இருக்கலாம். சும்மா வந்து நான் வந்து இன்னொரு தடவை CLK அப்படின்னு மட்டும் போட்டுக்கிறேன். இன்னும் முடிஞ்சதுன்னா +K.2 ஸ்ட்ரிங் போட்டுக்கிறேன். ஆஃப்டர் கேலெட் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது சும்மா ரன் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ அவுட்புட் ட்ரேஸ் பண்ண முடிச்சிடலாம். இப்போ நான் 5 கொடுக்குறேன். எனக்கு அவுட்புட் என்ன வரும்? 5 6 நல் இல்லை சாரி 5 6 ஆஃப்டர் கே லெட் 5. ஆஃப்டர் கே லெட்டுன்னு வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருந்தா கொஞ்சம் நீட்டாக வந்திருக்கும். பட் பரவாயில்ல, உங்களுக்கு புரியுது இல்லையா? 5 6 ஆஃப்டர் கே லெட் 5 தான் இருக்குது அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இதே இடத்துல 5A போட்டுட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல் வந்துருச்சு, அதாவது இங்கே நல் வந்துருச்சு, இதுக்குள்ளேயே போகலை. ஸோ இதுக்கப்புறம் ஆஃப்டர் கேலிட்டு நல் தான் அப்படின்னு வந்திருக்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பாருங்கன்னா நான் இங்கே முன்னாடி பண்ணுறப்ப 1 2 3
3CL நடந்திருக்கு, அதுக்கப்புறம் 2CL தான் நடந்திருக்கு. அதாவது இதுவும் மட்டும் தான் நடந்திருக்கு. இவ்வளோ தான் உங்களுக்கு மெயினாக புரியணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு அரே வச்சுருக்கிறப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி லெட்ஸே ஒரு இந்த மாதிரி அரே வந்து நீங்கள் கொஸ்டின் மார்க்காக வச்சுருக்கீங்க இல்லையா, சிக்கும் டிக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இதுக்குள்ளே போய் நீங்கள் அப் அண்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறதுனா பண்ணலாம். லெட்ஸே நீங்கள் வந்து இந்த கே வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றி நீங்கள் வந்து இந்த சிக்குள்ளே ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் அப்சல்யூட்லி டூ தட். c.add அப்படின்னு போட்டு நீங்கள் கே கொடுத்தீங்கன்னா ஆட் ஆகாது, ஏன்னா கேங்கிறது ஒரு இன்டீஜர். ஸோ கே வந்து 2 ஸ்ட்ரிங்காக நீங்கள் மாற்றணும். ஸோ கே 2 ஸ்ட்ரிங்காக மாற்றினீங்கன்னா கே 2 ஸ்ட்ரிங்காக ஆட் ஆகி இதுக்குள்ளே வந்துடும். ஓகே, இப்போ எனக்கு என்ன கேள்வினா d.add ஓகேவா, k.2 ஸ்ட்ரிங் பண்ணலாம். கரெக்டா? ஏன்னா டி என்னன்னு பாருங்க, என்ன எரர் வருது. சரி இருங்க பார்ப்போம். டி வந்து ஒரு அரே லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின் மார்க், அப்போ அது நல்லாவும் இருக்கலாம். கரெக்டா? ஸோ இப்போ இது நல்லா இருக்கிறதுனால நல்குள்ளே நம்மளால் ஆட் பண்ண முடியல. நம்ம என்ன பண்ணுறோம்னா டி ஈக்குவல் டு அரே லிஸ்ட் ஆஃப்னு போட்டுக்கலாம். அப்போ இதுக்குள்ளே ஆட் பண்ணிட முடியும். எது இங்கே கொஸ்டின் மார்க் டாட் ஆட் போட்டால் போதுமா? ஓ சூப்பர், தேங்க்யூ. ஓகே, ஓ அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு எம்டிஆரேவாக இதாகிக்குதா, இனிஷியலைஸ் ஆகிக்குது. இப்போ இனிஷியலைசேஷன் சொல்லுவோம். அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணணும்ல, ஆரம்பத்தில் அதுக்குள்ளே ஏதோ ஒன்று வைக்கணும்ல. ஓகே, இப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் ஆர் ஸ்பெஷல் டிஃப்ரென்ஸ் ஆர் வாட்ஸ் எவர் யூ வாண்ட் டு கால் இட். இப்போ இதுக்குள்ளே நல் இருக்க முடியும், கேக்குள்ளேயும் நல் இருக்கும். கரெக்டா? எனக்கு இதுக்கு யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். இதுக்கும் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா ஒரு மெடல் எக்ஸப்ட் சீனியர்ஸ். ஓகேவா? கேக்குள்ளே ஒரு நல் இருக்குமா? அப்போ இப்போ கேக்குள்ளே நல் இருக்கு. இந்த இடத்துல இதுக்குள்ளே நல் போக முடியுமா? போக முடியாது. கரெக்டா? ஏன்னா கொஸ்டின் மார்க் இல்லை. இதுக்குள்ளே நல் போக முடியுமா? ஏன்னா கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்போ சிக்குள்ளே நல் போகாது, டிக்குள்ளே நல் போகும். அதுக்கு ப்ரூஃப் தான் இதுவும். இங்கே போய் நான் நல் அடிச்சேன்னா எரர் வருது. ஸோ இப்போ எனக்கு சொல்லுங்கள், எப்படி c.add k.2 ஸ்ட்ரிங் பண்ண முடியும்? ஏன்னா கேக்குள்ள நல் இருக்கலாம்ல. அப்போ நான் 5 அடிச்சேன்னா சிக்குள்ள நல் போயிடும்ல. அப்போ இப்போ நான் CL பண்ணேன்னா CL பண்ணி c போட்டு ப்ளஸ் போட்டு c.2 ஸ்ட்ரிங் போட முடியும் தானே? இப்போ என்ன ஆகும்? இந்த நல் வந்துருமா? ஒருவேளை நல் வந்துச்சுன்னா வர முடியாது தானே? யாரெல்லாம் வருவீங்க, யாரெல்லாம் வராதுங்க நீங்கள் கை தூக்குங்க. வராது கை தூக்குங்க, வரும் கை தூக்குங்க. எது புரியல? திங்க் பண்ணுங்க. யோசிச்சிங்களா? வராது தானே? கன்ஃபார்ம் வராதுல்ல? வராதா? வருமா? வரும். வருங்கறியா நீ? அதுக்குள்ள கேடட் ஸ்ட்ரிங் இதுதான் இருக்குது, நல்லதா இருக்குது. கேடட் ஸ்ட்ரிங் தான் இதுன்னு கொடுத்துக்கிறோம். இதுக்குள்ள நல்ல அடிச்சா வரல இல்ல, இதுக்குள்ள நல்ல இருக்க முடியாது தானே? யாராவது வருதுன்னா சோட்லயே வர முடியாது. கரெக்டா? அப்போ சிக்குள்ள எப்படி நல்ல ஆட் ஆகும் சொல்லிடட்டா? வரும். புரியலையே, எப்படி வரும்? கரெக்டா சொல்லிட்டாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்ட். இதுக்குள்ள இப்படிதான் நல்லா கொடுக்க முடியாது. இருந்துருக்குறீங்க. இங்க போயிட்டு போடான்னு டைப் பண்ணலாமா? எலியும் டைப் பண்ணலாமா? இந்த மாதிரி நல்லன்னு டைப் பண்ணலாமா? ஏன்? ஏன்னா இது நல்ல இல்ல, இது எம்யூஎல்எல் எழுத்துக்கள்.
ஒருத்தர் பேர் கூட நல்லுன்னு இருக்கலாம். கரெக்டா? இப்படிதான் NALL எலி இப்படிலாம் வச்சிருக்கலாம் தானே. இந்த மாதிரிதான் அது ஆட் ஆகுது. நல்லா பாருங்க, இந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா கேக்குள்ள நல் இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த நல் டாட் டூ ஸ்ட்ரிங் என்ன ஆகுது? டபுள் கோட்ஸ்குள்ள நல்ல ஆகுது. இது சீக்குள்ள ஆட் ஆகணும்னா சீக்குள்ள இதுக்குள்ள போய் தானே ஆட் ஆகும். ஞாபகம் இருக்கா? NALL இப்படிதான் ஆட் ஆகும். அது ஒரு எலிமெண்டா ஒரு ஸ்ட்ரிங்காக ஆட் ஆகும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணா கண்டிப்பா வரும் தானே. இந்த லாஜிக்கை வச்சு நான் வரும்னு சொல்றேன். மேபி ஏதோ ஒரு இடத்துல நான் தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எதுக்கும் நம்ம ரன் பண்ணியே செக் பண்ணி பார்த்துக்கலாம். 5ன்னு கொடுக்குறேன், பிரிண்ட் கொடுக்குறேன், சிக்குள்ள 5 வந்துருச்சு. இப்போ ஒரு 5A கொடுத்தா சிக்குள்ள 5 வந்து நல்ல வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே 5 இருந்துச்சு இல்ல, புரிஞ்சிச்சா? அது கோரங்க நல்ல ஆடா இருக்கு. புரியுதா? அப்ப என்ன இருக்கு இந்த இடத்துல? 5ம் நல்லும் பிரிண்ட் என்ன இருந்திருக்கும்? ஓகேவா? இந்த இடத்துல நல்லின்னு ஒண்ணு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணா என்ன ஆகும்? இப்போ நான் வந்து 5 கொடுத்தா கடைசியில் என்ன பிரிண்ட் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல 5 கொடுத்துறேங்க, 2 தடவை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ 5A கொடுத்துட்டு மறுபடியும் கிளிக் பண்றேன். இப்போ எனக்கு அவுட்புட் கடைசி என்னன்னு வந்திருக்கும்? தப்பு. 5 நல்லி மறுபடியும் 5 நல்லு. ஸோ 5 நல்லி 5 நல்லு வந்திருக்கணும். வந்திருக்கா? 2 தடவை 5 கொடுத்துட்டு அதனால 2 தடவை வந்திருக்கு. புரிஞ்சுது என்ன? 5 நல்லி ஆல்ரெடி இருக்கு, அது கூட போய் இன்னொரு 5 ஆட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு 5 நான் கொடுத்தது ஆட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் புரிஞ்சிருச்சா? ஸோ இதுக்கூட தான் கமா போட்டு ஆட் பண்ணிட்டு வருது. என்னன்னு புரிஞ்சுச்சா? இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இங்க எனக்கு நல்லா ஆட் பண்ணும் முடியுமா முடியாதா? முடியலன்னு இது எல்லாருமே சொல்லிருச்சு. இப்போ அரேஸ் கொஞ்சம் போர் அடிக்குது. எது புரியல? அதுவே புரியலையா? நல்லது, நல்ல வேலை சொன்னீங்க. நான் இங்க 5 கொடுத்தது தெரிஞ்சுதா? என்ட்ரு கொடுத்தனா அப்ப அந்த 5 இது கூட போய் ஆட் ஆகும்ல. புரியலையா? இன்னும் வந்திருக்கேன் நல்லி. செகண்ட் டைம் கிளிக் பண்ணும்போது நீ என்ன நினைச்சிட்டு இருக்கீனா இதுல ஆட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்க. இது இந்த கோட் எங்க இருக்குன்னு பாரு. இந்த கோட் வந்து வெளியில இருக்கு, பட்டனுக்குள்ள இல்ல. ஓகேவா? சோ கிரியேட் ஆகிறப்பயே இந்த அரேக்குள்ள இதெல்லாம் போய் ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் அந்த பட்டனுக்குள்ள வரும். பட்டனுக்குள்ள கிளிக் பண்றப்போ அந்த பட்டன் என்ன பண்ணுதுன்னா இப்ப கேக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் ஸ்ட்ரிங்கா மாத்துது. இப்ப கேக்குள்ள 5 தான் இருந்துச்சு, அதை ஸ்ட்ரிங்கா மாத்தி ஆல்ரெடி இருந்துச்சு இல்ல, அது கூட இந்த 5 ஆட் பண்ணி விடுது. புரியுதா? மறுபடியும் நான் 5 கொடுத்தனா ரெஜிஸ்டர் கொடுத்தனா அப்ப ஏற்கனவே இருந்தது கூட இன்னொரு 5 ஆட் பண்ணி வச்சு, அதுக்கப்புறம் 5 கொடுத்தனா அப்ப அது நல்லா இருச்சா? இப்ப கேக்குள்ள நல்ல இருக்கா? இப்ப அந்த நல்லா வந்து ஆட் பண்ணிருக்கு. புரிஞ்சிச்சா இப்படின்ட்டு? இப்ப புரிஞ்சிருச்சா? இப்ப எனக்கு என்னன்னா இங்க 2 ஸ்ட்ரிங் போடலினால அது வரணும். முடியுமா முடியாதா? சரி, இதுல முடியாது, ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த எரர் வரும். ஏன்னா இதுக்குள்ள நல்லா வைக்க முடியாது. நம்ம இதுக்குள்ள போய் இப்படி நல்லா வச்சா இன்னும் நல்லா இருக்குது. இங்க கொஸ்டின் மார்க்கே இல்ல. அப்ப இதுக்குள்ள வைக்க முடியுமா? டிக்குள்ள வைக்க முடியுமா? டி தான் கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, டிக்குள்ள நல் வைக்க முடியுமா? வைக்கலாம்ல? வைக்க முடியாது. The beauty of programming lies here. ஏன் உனக்கே புரியலையா? புரிஞ்சிருச்சு தானே? அதாவது என்ன பிரச்சனை தெரியுமா? இங்க அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்குக்கு தான் நான் கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன். இந்த ஸ்ட்ரிங்குக்கு நான் கொஸ்டின் மார்க் போடல. புரியுதா? அப்போ இது நல்லா இருக்கலாம், இது ஃபுல்லா நல்லா இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள அரே லிஸ்ட் ஆஃப் இருந்துச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொன்றும் ஸ்ட்ரிங்கா மட்டும்தான் இருக்க முடியும். புரியுதா? ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு டேட்டா டைப், ஸ்ட்ரிங் கொஸ்டின் மார்க்குங்கிறது வேற ஒரு டேட்டா டைப். ஸோ இதுக்குள்ள ஏ போலாம், பி போலாம், ஆனா நல் போக முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன போகுது? ஆனா இந்த நல் போலாம். புரிஞ்சுச்சா? அப்ப எனக்கு அந்த நல் போகணும்னா நான் வந்து இந்த கொஸ்டின் மார்க் ஆட் பண்ணணும். புரிஞ்சுச்சா? அப்பதான் இங்க இருக்கிற எலிமெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கா இருக்க முடியும். செம்மையா இருக்குல்ல?
இதை நான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றதுக்கு ரீசனாக உங்களுக்கு தெளிவாக புரியணும். இது என்ன அந்த கொஸ்டின் மார்க்குங்கிறத நம்ம எப்படி அரேக்குள்ள யூஸ் பண்ணலாம், தனியாக யூஸ் பண்ணலாம், இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியணும். ஸோ இதனாலே ஓகே, அப்போ இந்த பியூட்டி பாருங்க, இந்த கொஸ்டின் மார்க் போட்டுறோம். இப்போ பழையபடி இதுக்குள்ள நல்லா வைக்கலாமா? முடியாது. ஏன்னா இது அரே லிஸ்டா மட்டும்தான் இருந்தாகணும். புரிஞ்சிருச்சா? இது புரிஞ்சிருச்சுனாவே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். வெரி குட். ஸோ இந்த இடத்துல இது வந்து அரே லிஸ்ட் ஆஃபா மட்டும்தான் இருந்தாகணும். ஸோ அது புரிஞ்சிருச்சுல, விடுங்க. அதுக்கப்புறம் ஏன் போட்டு குழப்பணும்? இதை நான் இப்படி வச்சு நல்லுனே போட்டுடலாம். இன்னொன்று வச்சு அதுக்குள்ள வச்சுக்கலாம். இதில் அரே லிஸ்ட் ஆஃப் வச்சு ஆகணும். ஆனால் ஏஎஸ்டி கம்மா நல்லுன்னு நான் வச்சிருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்னால் டிக்குள்ள இந்த இடத்துல சிக்கு இப்படி பண்ணி வச்சிருக்கோமா, டிக்குள்ள என்னால் இதை கொடுக்கவே முடியாது. ஏன்னா டிக்குள்ள என்னால் நல்லா ஆட் பண்ண முடியாதுல்ல. நல்லா பாருங்க, டி வந்து வெறும் ஸ்ட்ரிங்கை தான் உள்ள ஆட் பண்ணிக்கும். அப்ப நான் டிக்குள்ள வந்து ஆட் பண்ணா எரர் காட்டும். ஆனா இந்த டி ஈயா மாத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், போகணும் அந்த எரர். கொஸ்டின் மார்க் தேவையில்லை. என்ன இருக்கு? புரியவில்லை. பக்காவா கொடுத்திருக்கிறேன். சரி, என்ன எரர்னு கேட்போமா? டூ ஸ்ட்ரிங் அப்படிலாம் இல்லை. ஏன் ரன்னல் இருக்க முடியாதா? அதெல்லாம் என்ன தப்பு இருக்கு? அது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட்ல, அவ்வளோதானே. அதில் ஒரு தப்பு இல்லையே. ஆஹா, கே இன்டீஜர். புரியுதா? கே வந்து இங்க வந்து ஆக்சுவலி இன்டீஜர். ஸோ அது நல்லா இருந்தா அந்த பிரச்சனை ஆட் ஆயிடும். ஒருவேளை நல்லா இல்லாம அது வந்து நம்பரா வந்துருச்சுன்னா ஃபைவை எப்படி கொண்டு போய் நீங்க அப்படியே இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஃபைவை ஸ்ட்ரிங்கா மாத்தணும்ல. புரிஞ்சுச்சா? இப்படி ஃபைவ் நீங்க வைக்க முடியாது இல்ல. ஆனா இது இன்டீஜரா இருக்குல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இந்த நல்லா ஆட் பண்ண முடியும்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு நான் வேற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், என்கேன்ட்டு. இந்த என்கேங்கிறது கே டாட் டூ ஸ்ட்ரிங்கு. ஆனா ஆல்வேஸ் கிடையாது. இந்த கே லெட்டுக்குள்ள மட்டும்தான் இது நடக்கும். இல்ல பாருங்க, இது எப்படி கோட் எழுதுறேன்னு பாருங்க. வேர் என்கேன்னு எழுதிடுறேன். வேர் என்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங் கொஸ்டின் மார்க்காக வச்சிடறேன். அதில் ஸ்ட்ரிங்கும் இருக்கலாம், ஸ்ட்ரிங் கொஸ்டின் மார்க்கும் இருக்கலாம். கே லெட்டுக்குள்ள போட்டுனா என்ன அர்த்தம்? அப்போ கே வந்து நல்ல இல்லைன்னு அர்த்தம். கே நல்லாக இல்லை என்றால் இதையே நம்ம உள்ள வச்சுக்கலாம். ஓகேவா? அப்படி இல்லைன்னா இதுக்குள்ள வந்து நல் இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ என்கேக்குள்ள ஃபர்ஸ்ட் நல் போயிடும். ஒருவேளை கே வந்து நம்பரா இருந்துச்சுன்னா கேவோட ஸ்ட்ரிங் வேல்யூ போயிடும். அப்படி கே இல்லை, கே நல்லா தான் இருக்குன்னா இது போகாது. விச் மீன்ஸ் ஏற்கனவே இருக்கிற நல்ல இருக்கும். அப்படின்னா இந்த என்கே வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஸ்ட்ரிங் கொஸ்டின் மார்க்காக இருக்கலாம்ல. இந்த என்கே இப்போ நம்ம இங்கே கொடுக்க முடியும். எரர் போயிடுச்சா? ஆனால் இதே என்கேவை என்னால் இதுக்குள்ளே கொடுக்க முடியாது. டி இருந்துச்சுல்ல, இருங்க டி வேணா ஆட் பண்ணுமா? டி டாட் ஆட் என்னால் என்கே கொடுக்க முடியாது. ஏன்னா நீ வந்து கொஸ்டின் மார்க் டாட் லெட்டு போட்டு ஆகணும். புரிஞ்சுச்சா? இல்லைன்னா டாட் டூ ஸ்ட்ரிங் கொடுத்தாகணும். ஸோ இதை வந்து நான் டாட் டூ ஸ்ட்ரிங் கொடுத்தாகணும். அதை கொடுக்கல, இப்போதைக்கு நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆனால் ஈக்கு எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா ஈ வந்து நல்லையும் அக்செப்ட் பண்ணும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? இதுங்க சிஎல்இ போட்டுக்கலாமா?
தென் உங்களுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணால் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். இது என்ன பண்ணுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ அதுக்கு ஒரு 5 போட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறேன். வந்துச்சா 5 நல் நல்லி 5 வந்துருச்சு தெரியுதா? இப்போ மறுபடியும் கிளிக் பண்ணுற பாருங்க 5 நல் நல்லி 5 5 புரிஞ்சிருச்சா இப்போ உனக்கு? இப்போ நான் ஏ கொடுக்குறேன். லைன் 77ல் பாருங்க இந்த நல் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து ஆக்சுவல் நல் நம்ம 2 ஸ்ட்ரிங்காக மாற்றவே இல்லை. இந்த இடத்துல நீங்கள் 2 ஸ்ட்ரிங்காக மாற்றி பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம 2 ஸ்ட்ரிங்காக மாற்றாம நல்லாவே வச்சுருக்கோம். ஸோ தட் இஸ் பியூர்லி பாசிபிள். புரிஞ்சிருச்சா? இவ்வளவு தான் யூ நீட். ஓகே, அவுட்புட் ட்ரேஸ் ஆரம்பிச்சிடலாமா இதுக்கு? ஓகே, ஷால் வி ஸ்டார்ட்? அஞ்சு வேரியபிள்குள்ள தான் எல்லாமே பண்ணுறோம். ABCDE. ஓகே, ஸோ ஒவ்வொரு வேரியபிளாக க்ரியேட் பண்ணிடலாம் முதல்ல. ஏன்னா இதெல்லாம் குளோபல். இதெல்லாம் முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த இதெல்லாமே க்ரியேட் ஆகும். ஸோ ஏ வந்து முதல்ல ஒரு ஸ்ட்ரிங்கு, அதுக்குள்ளே என்ன இருக்கும்? டபுள் கோட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பி வந்து என்ன? ஒரு ஸ்ட்ரிங்கு கொஸ்டின் மார்க். அப்படின்னா அதுக்குள்ளே நல்லும் சேர்ந்துருக்கலாம். நல்லுக்கு நீங்கள் டபுள் கோட்ஸ் போடக்கூடாது. ஓகேவா? போட்டால் அது NULLங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆயிரும். புரியுது தானே? அடுத்தது சி. சி வந்து ஒரு அரே. அந்த அரேக்குள்ளே என்ன இருக்குது? ஆரம்பத்திலேயே 5 இருக்குது, நல்லுங்கிற எழுத்து இருக்குது, நல்லிங்கிற எழுத்து இருக்குது. இது ஏன் நம்ம இந்த நல்லியை வச்சுருக்கோனாவே இந்த நல் ஆக்சுவல் நல்லின்னு சொல்கிறது தான். இது ஆக்சுவல் நல். ஆனால் இது வந்து நல்லி மாதிரி நல், அவ்வளோதான். இந்த நல்லி இதெல்லாம் வந்து எழுத்துக்கள், அவ்வளோதான். இது வந்து ஒரு எழுத்து தானே தவிர இது நல்லே கிடையாது. இது சொல்லப்போனால் இது நிறைய இருக்குது. எம்டி இதை விட கம்மி. கரெக்டாக? ஏன்னா இதில் வந்து NULLன்னு இருக்குது. ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. இது புரிஞ்சது தானே? அதுக்காக தான் இங்கே நல்லிங்கிற ஒரு எக்ஸாம்பிளையே வச்சுருக்கோம். எப்படி நல்லியோ என்னவோ அந்த மாதிரி தான் இது என்னவோ அதுதான் இதுவும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது டி. டி வந்து இதுவே நல்லு. டி ஈக்குவல் டு நல்லு. அதாவது என்னன்னா டிக்குள்ள நல் இல்லை, டியே ஒரு நல். அதுக்கப்புறம் ஈ வருது. ஈக்குள்ள நல் இருக்கலாம். ஈக்குள்ள எப்படி இருக்குதுன்னா ASD இருக்கு, அதுக்கப்புறம் ஆக்சுவல் நல் இருக்கு, அதுக்கப்புறம் ஆக்சுவல் மறுபடியும் நல் இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ என்னன்னா நமக்கு இடம் இருக்காது. சரி, பார்த்துக்குவோம். ஏதாவது குட்டி பண்ணிக்கு இது எழுதிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துடும், ஒரு பட்டன் வந்துடும். இப்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? 2 கிளிக் மட்டும் வச்சுக்கலாம். 5 வச்சுட்டு ஒரு கிளிக்கு, 5A வச்சுட்டு ஒரு கிளிக்கு. 5 வச்சுட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன். பட்டனை கிளிக் பண்ணோடனே கோடு எங்கே வரும்? இந்த பட்டனோட ஆன் கிளிக் உள்ள வரும். இது உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பண்ணிருக்கீங்களா UIPDF? தெரியாமல் இருக்காது கண்டிப்பாக. இப்போது கேங்கிற ஒரு புது இன்டீஜர் கொஸ்டின் மார்க் கிரியேட் ஆகுது. இதுக்கு இடத்த விடாமல் போயிட்டோம் பார்த்தீங்களா? கேன்னு ஒன்று கிரியேட் ஆகுது. இந்த கேக்குள்ள என்ன போகுதுன்னா I1 டாட் வேல்யூ இன்ட்டாக மாற்றி போகுது. I1 டாட் வேல்யூக்குள்ளே 5ங்கிற ஸ்ட்ரிங் இருக்குது. இப்போ இந்த 5ங்கிற ஸ்ட்ரிங் வந்து இன்ட்டாக மாறிச்சுன்னா 5ங்கிற நம்பராக மாறி இதுக்குள்ளே போயிடும். ஓகேவா? இப்போ இந்த 5ங்கிற நம்பர் தான் இதுக்குள்ளே வந்திருக்கு. CLK. இப்போது நீங்கள் கேக்குள்ளே இருக்கிற CL பண்ணுறப்ப அந்த 5ங்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிரும். இதுதான் ஃபஸ்ட்டு நடக்கும். இப்போ நம்ம இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போது இதுக்குள்ளே எப்போ போகும்னா கேக்குள்ளே நல் இல்லைனா தான் இங்கே வரும். கேக்குள்ளே நல் இருக்கா? இல்லை. கரெக்டாக? கேக்குள்ளே நல் இல்லைன்னா அப்போ இதுக்குள்ளே வந்துடும். இப்போ வேர் ASD ஈக்குவல் டு IT+1. அப்போ ASDன்னு இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி எங்கே க்ரியேட் பண்ணலாம்? இங்கே பண்ணிக்கலாமா? ASDன்னு இன்னொன்று பண்ணி இதுக்குள்ளே என்ன ஸ்டோர் பண்ணுறோன்னா IT+1. ஐடிங்கிறது கேக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் ஐடிக்குள்ளே வரும். இந்த இடத்துல கேக்குள்ளே என்ன இருக்குது? 5. அப்போது 5 + 1 எவ்வளோ? 6. அப்போ இந்த இடத்துல 6 வந்துடும். புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்தது CLASD. இப்போ ASDக்குள்ளே என்ன இருக்குது? 6.
அதை வந்து சிஎல் பண்ணும். அப்போ அப்படியே 6 சிஎல் ஆயிரும். புரிஞ்சா? இது கிளியர் தானே? இதுக்கு அடுத்தது சிஎல் ஆஃப்டர் கே லெட். ஆஃப்டர் கே லெட், சாரி எல்இடி. இப்போ கே டாட் டூ ஸ்ட்ரிங், கேக்குள்ள என்ன இருக்குது 5. 5 ஸ்ட்ரிங்காக மாற்றினா டபுள் கோட்ஸ்குள்ளே 5 அது வந்துடும். அப்போ வந்து ஆஃப்டர் கே லெட் 5. இப்போ சி டாட் ஆட் கே டாட் டூ ஸ்ட்ரிங். கேங்கிறது 5, கேவோட டூ ஸ்ட்ரிங்கிறது டபுள் கோட்டுக்குள்ளே 5. இதை கொண்டு எதுக்குள்ளே ஆட் பண்ணணும்? சிக்குள்ளே ஆட் பண்ணணும். ஸோ சிக்குள்ளே அதை ஆட் பண்ணணும். அப்போ சிக்குள்ளே வந்து ரேமை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். நம்ம வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ரேம் மொடியூல் போட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ பெருசாகிடும்ல ரேம். இன்னொரு 1 GB ரேம், இன்னொரு 8 GB ரேம் போட்டோன்னு வச்சுக்கோங்க. நல்லியும் டபுள் கோட்டில் இருக்கணும். நல்லிக்கு அப்புறம் இப்போ ஒரு 5 ஆட் ஆகுது. ஆனால் இந்த 5ம் டபுள் கோட்டில் இருக்கிற 5 தான். புரியுதா? இந்த 5 உள்ள ஆட் ஆகிடுச்சு. இப்போ இதையும் முடிச்சிட்டோம். அடுத்தது சிஎல் சிஎஸ். சிஎஸ் சி டாட் டூ ஸ்ட்ரிங். அப்போ சீல் இருக்கிறது அப்படியே ஸ்ட்ரிங்காக மாறி வரும். அப்போ என்ன ஆகும்? 5 டூ ஸ்ட்ரிங்னா இது அப்படியே டபுள் கோட்ஸ் வெளில வந்துக்கும். 5 நல்லு நல்லி 5 அப்படி வந்துக்கும். ஓகேவா? ஸோ 5 நல்லு நல்லி 5. இதுக்கப்புறம் வேற என்ன? வேர் எம்கே ஈக்குவல் டு string question mark null. ஓகே, இதை மட்டும் நான் அப்படியே கீழே வரதை அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இடம் இல்லைங்கிற ஒரே ரீசனுக்காக நான் இங்கே எழுதுறேன். பட் நீங்கள் இந்த மாதிரி எழுதிடக்கூடாது. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இப்போ நீங்கள் எழுதிடக்கூடாது, இங்கே தான் எழுதணும். பேப்பர் ஆப்வியஸாக உங்களுக்கு நிறைய இடம் இருக்கும். எனக்கு வந்து இந்த இடத்துல இப்போ இடமே இல்லை இதுக்கு மேலேங்கிறனால இங்கே கொண்டு போய் எழுதுகிறேன். நீங்கள் என்ன ஆனாலும் இப்படி எழுதிடாதீங்க. எனக்கு என்னோடய இன்டெலிஜென்ஸுக்கு என் நாலேஜுக்கு இது கண்டிப்பாக புரியும், உங்களுக்கும் புரிய வரும். ஆனால் நீங்கள் டிசிப்ளின் என்ன மாதிரி நான் முதல்ல இருந்த மாதிரி டிசிப்ளின் ஒழுங்காக ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்புறம் புரிய வரும். ஸோ டு நாட் டூ திஸ். ஓகே, இப்போ எம்கேன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்ன வச்சுருக்கோம்? நல் வச்சுருக்கோம். வச்சாச்சு. இப்போ பாருங்கள் இது எப்படி போகுதுன்னு பாருங்கள். எம்கேக்குள்ளே பெண் இருக்குது, நல். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் இட் கம் இன் ஹேண்டி. எம்கேக்குள்ளே இப்போ நல் இருக்குது. இப்போ கே கொஸ்டின் மார்க் டாட் லெட். கேக்குள்ளே என்ன இருக்குது? 5. அது நல்லா இல்லையா? 5ங்கிறது நல்லா இல்லையா? சொல்லுங்கள். 5 நல்ல இல்லை தானே? 5 வந்து நல் இல்லை. 5 நல் இல்லைங்கிறனால உள்ளே வரும். உள்ளே வந்துச்சுன்னா எம்கே ஈக்குவல் டு கே டாட் டூ ஸ்ட்ரிங். கேக்குள்ளே என்ன இருக்குது? 5. அப்போ ஸ்ட்ரிங்காக மாத்திரம் டபுள் கோட்டுக்குள்ளே 5. அது எதுக்குள்ளே போகும்? எம்கேக்குள்ளே போகும். அப்போ எம்கேக்குள்ளே இருக்கிறத அடிச்சு விட்டு அதுக்குள்ளே டபுள் கோட்ஸ் போட்டு 5 போட்டாச்சு. புரிஞ்சுது அது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்ட்டு? இவ்வளவு தான். இதுக்கப்புறம் இதை முடிச்சிட்டோமா? ஓகே, இ டாட் ஆட் எம்கே. இ டாட் ஆட் எம்கே. எம்கேக்குள்ளே இருக்குது 5 இருக்குது, அதை வந்து ஈக்குள்ளே ஆட் பண்ணும். ஸோ ஈக்குள்ளே ஆட் பண்ணோன்னே அதை அப்படியே அழிச்சிட்டு ஒரு கமா போட்டு இந்த 5 வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். கரெக்டா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை முடிச்சதுக்கப்புறம் சிஎல்இ. ஈக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே சிஎல் பண்ணும். ஈக்குள்ளே என்ன இருக்குது? ஏஎஸ்டி நல்லு நல்லு 5. இந்த நல்லு பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஸ்ட்ரிங் நல்லு, இது வந்து ஆக்சுவல் நல். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இங்கே பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே எழுத்து பிரிண்டட் தானே, அவ்வளோதானே. இதுக்கப்புறம் அது என்ன? பேப்பரில் பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் அது என்னவாக இருந்தால் என்ன? ஓகே, இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு கீழே இதோட க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கும். கரெக்டாக? இந்த பட்டனோட க்ளோஸ் ப்ராக்கெட் இப்போ இது கீழே இருக்கும். கரெக்டாக? இதை முடிச்சோன்னே இந்த ப்ராக்கெட்டை ரீச் ஆனே இதுக்குள்ளே க்ரியேட் ஆன வேரியபிள்ஸ் கே எம்கே இந்த ரெண்டும் அழிஞ்சிடும். அதான ஸ்கோப் ஆஃப் வேரியபிள். ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க, இங்கே க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இதை ரீச் ஆன உடனேயே இந்த எம்கே அழிஞ்சிடும். அதே மாதிரி இந்த கேவும் அழிஞ்சிடும். ஓகேவா? மிச்சதெல்லாம் அழியாது. இஏபிசிடியில் அழியாது. ஏன்னா அதெல்லாம் தனியாக குளோபலாக எழுதியிருக்கும். ஒருவேளை அதையும் உள்ளே டிக்ளேர் பண்ணியிருந்தால் அது அழிச்சிடும். புரிஞ்சுதா? எல்லாத்துக்குமே இது புரிஞ்சிருச்சு தானே? இது ரொம்ப முக்கியம். ஓகே, நவ் கம்மிங் பேக் டு த டாபிக். இப்போ என்ன நடக்கும்னா, நான் வந்து 5ஏன்னு டைப் பண்ணுறேன். இங்கே இன்னொரு ஏவை போட்டு மறுபடியும் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு உங்களுக்கே தெரியும். இது எல்லாத்தையும் திருப்பி பண்ண போகிறோம் எக்ஸப்ட் திஸ் போர்ஷன். ஏன்னா இது பட்டன் கிளிக்குள்ளேயே இல்லை. பட்டன் கிளிக்குள்ளே இருக்க போகிறத மட்டும் தான் நம்ம திரும்ப பண்ண போகிறோம். இப்போ என்ன I1 டாட் வேல்யூ, I1 டாட் வேல்யூக்குள்ளே என்ன இருக்கு 5A, அதை 2 இன்டர்னல் 50Aன்னு மாற்ற முடியாது நம்ம, கரெக்டாக? அப்போ அது நல் தான். ஸோ இது நல்லதாக இருக்குன்றது. அப்போ வேர் K ஈக்குவல் டு நல். ஸோ கேன்னு ஒன்று க்ரியேட் பண்ணி கேக்குள்ளே நல் போயிடும். NULL இங்கே நல் இருக்குது, தெரியுது தானே? இப்போது கே கொஷன் மார்க் டாட் லெட், கேக்குள்ளே என்ன இருக்குது? அப்போ இதுக்குள்ளேயே போகக்கூடாது. ஸோ இந்த மொத்த போர்ஷனும் ஸ்கிப் ஆயிடும். புரிஞ்சா? இங்கே வந்துடும் CL ஆஃப்டர் கே லெட் கே. அதுதான் இங்கே நடக்கிறது. பட் அதுக்கு நமக்கு என்னென்னா அகைன் அதுக்கும் ஸ்பேஸ் இல்லை. ஸோ நான் ஒன்று பண்ணுறேன், அப்படியே கன்சோலை கிளியர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி இங்கே எழுத ஆரம்பிச்சிட்றேன். பட் இது இந்த வேலையும் நீங்கள் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஆக்சுவலி கன்சோலை கிளியர் பண்ணலாம், எனக்கு இடம் இல்லைங்கனால லிஸ்ட் அப்படியே இங்கே எழுதிக்கிறேன். யூ கைஸ் do not do it at any cost. After K let K dot toString. K dot toString என்ன null, ஓகேவா? லாஸ்ட் டைம் இது வந்து CL ஆச்சு. இந்த அதுக்கு மேலே ஒரு CLK இருக்குது, விட்டுட்டு பாருங்க. கேக்குள்ளே என்ன இருக்குது? நல்லு. லாஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு இங்கே இன்னொரு CL ஆயிருந்திருக்கும். ஆனால் இப்போ 2 CL தான் இருக்குது, புரியுதா? இந்த ஒரு CL அப்படியே ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ C டாட் ஆட் K டாட் toString. கேக்குள்ளே நல் இருக்குது. நல் டாட் toString என்ன? இப்படி நல்லா இந்த நல்ல கொண்டு எதுக்குள்ளே ஆட் பண்ணணும்? சிக்குள்ளே ஆட் பண்ணணும். சிக்குள்ளே நம்ம ஆட் பண்ண முடியும், பிகாஸ் ஆல்ரெடி டபுள் கோட்டுக்குள்ளே இருக்கிற நல் இருக்குது. இது வந்து நல்லே கிடையாது. இப்போ நம்ம ஆட் பண்ணுறது NULLங்கிற எழுத்து, கரெக்டாக? NULL ஆட் பண்ணியாச்சா? முடிஞ்சுது. இப்போ ஆஃப்டர் திஸ் C is C dot toString. இதை தான் நம்ம வந்து CL பண்ண போகிறோம். ஸோ C is C dot toString. இதை அப்படியே ஸ்ட்ரிங்காக மாற்றுங்க. என்னது 5 கமா சொல்லுங்கள். நல் கமா இல்லை நல்லி, இங்கே நல்லி ஐ இருக்கு. இப்போ இந்த லைனையும் முடிச்சிட்டோம். இப்போது வேர் MK, மறுபடியும் MKவை க்ரியேட் பண்ணோம். ஸோ MK ஈக்குவல் டு நல். இப்போ பாருங்கள் MKக்குள்ளே இப்போ நல் போயிடுச்சா? இப்போது K டாட் லெட்டு, K டாட் லெட்டுக்குள்ளே போகுமா சொல்லுங்கள்? போகுமா போகாதா? இப்போ இதுக்குள்ளே ஹவு போகாது. கேக்குள்ளே நல் இருக்கு. கேக்குள்ளே நல் இல்லைனா மட்டும்தானே இதுக்குள்ளே போகும். ஸோ இப்போ இதுக்குள்ளே போகாது, இது மொத்தமும் ஸ்கிப் ஆயிரும். இப்போ இது ஸ்கிப் ஆனோடனே அப்படியே இங்கே வந்துடும். இப்போ E டாட் ஆட் MK, MKக்குள்ளே என்ன இருக்குது? புரியுதா எப்படி இப்போ இந்த நல்ல உள்ளே கொண்டு போகணுன்ட்டு நான் எப்படி கன்வெர்ட் பண்ணேன்னு புரிஞ்சுதா? 5 அந்த இன்டீஜரை வந்து இதாக மாற்றணும். லாஸ்ட் டைம் இதுக்குள்ளே 5ங்கிறது ஸ்ட்ரிங்காக போயிடுச்சு, பார்த்தீங்களா? இங்கே உள்ளே போனால் ஸ்ட்ரிங்காக மாறி போயிடும். ஞாபகம் இருக்கா இல்லையா? லாஸ்ட் டைம் ஸ்ட்ரிங்காக மாறி போனது நான் சொன்னேன் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் கம் இன் ஹேண்டின்னு சொன்னேன்னா அப்போ என்னாச்சு? இதுக்குள்ளே அலோவ் பண்ணிச்சு, அதனால கேங்கிற நம்பர் ஸ்ட்ரிங்காக மாதிரி உள்ளே போயிடுச்சு. நான் எப்படி யோசிச்சிருக்கேன்னு புரியுதா? இப்போ வந்து இதுக்குள்ளேயே போல. ஸோ நல்லுதான் உள்ள இருக்கு. அப்போ நம்ம கேங்கிறது இன்டா இருக்கும் இல்லை நல்லா இருக்குங்கிறத MK ஸ்ட்ரிங்காக இருக்கும் இல்லை நல்லா இருக்கும்னு மாற்றிட்டோம். ஸ்ட்ரிங்காக இருக்கும் இல்லை நல்லா இருக்கும்னா அது அக்செப்ட் பண்ணும், கரெக்டா? ஏன்னா ஈக்குள்ள அரே லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆர் நல், அதான் உள்ள இருக்கு. ஸ்ட்ரிங் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது. புரிஞ்சா இல்லையா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு? இங்கே வந்து நம்ம ஆக்சுவலி முதல்ல K போட்டோம், ஞாபகம் இருக்கா? எரர் வந்துச்சு, ஏன்னா அது இன்டீஜர்ங்கிறனால அலோவ் பண்ண. ஞாபகம் இருக்கா இல்லையா அந்த சுச்சுவேஷன்? அதுக்கு நான் இப்போ எப்படி யோசிச்சு ஒர்க் அரவுண்ட் பண்ணியிருக்கேன்னு புரியுதா? இந்த வீடியோ தயவு செஞ்சு திரும்ப இன்னொரு தடவை பாருங்க, ஓகேவா? இது வந்து சீரியஸ்லி சூப்பர்பான தாட். இது உங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நான் யோசிக்கிறது வந்து உங்களுக்கு சூப்பர்பாக ஃபீல் ஆகும். இப்போ ஃபைனலி ஈக்குள்ளே இந்த நல் போய் ஆட் ஆயிரும். ஸோ விச் மீன்ஸ் இதை அழிச்சிட்டு இதுக்குள்ளே நல்ல ஆட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? CLE ஈக்குள்ளே இருக்கிற மொத்தத்தையும் பிரிண்ட் பண்ண வேண்டியது. அதோட இந்த வேலை முடிஞ்சுது. ASD கமா நல்லு கமா நல்லு கமா 5 கமா நல். இதே மாதிரி தான் நமக்கு ஆன்சர் வந்துருந்துச்சுல்ல, அவ்வளோதான். இதோட ப்ராக்கெட் க்ளோஸ் ஆனோடனே இதுவும் டெலிட் ஆயிரும், இதுவும் டெலிட் ஆயிரும். இது நீங்கள் ஆக்சுவலி பண்ண தேவையில்லை. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் வந்து நீங்கள் அவுட்புட் ட்ரேஸில் பண்ண தேவையில்லை, பட் பண்ணால் ஐ ஒன்லி ஃபீல் ஹாப்பி, டசன்ட் மேட்டர்.
ஓகே ஸோ அவ்வளோதான்.